இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ரொட்டீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை ரவை எப்படி கிளறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகா எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவையை போட்டு நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்தாச்சு 5 நிமிஷம் ஆச்சு. வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க. நெய்யில் வறுத்த ரவையை கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சமும் கடுகு போட்டுக்கலாம். வச்சு வெங்காயத்தை போட்டு வணக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாம். நிறம் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து வணக்குங்க. வணங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தூளுக்கு போட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் வந்து மஞ்சள் கலரில் நிறம் கொதிக்கும் போது அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கோதுமை ரவை உதிரி உதிரியாக வரும். அதனால் கிளறி விட்டுறலாம். நெய் ஊற்றியாச்சு. உப்புமா ரெடி. ரவை ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி பெரியவங்க வந்து நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குமே வந்து வாரத்தில் 3 நாள். ஏன்னா எனி டைம் நம்ம வந்து தோசை சாப்பாடு இதையே சாப்பிட்டுருக்கலாம். அதனால் அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நைட்